குக் பண்ண போகிறோன்னா துவரம்பருப்பு சாம்பார். இப்போ துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் நல்லா ஊறினது ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி, 6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய், பருப்பு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 விசில் விட்டு எடுத்துடலாம். ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா குழைய வெந்துருச்சு. நம்ம தண்ணி எடுத்துட்டு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சு வந்தோம் இல்லையா, அந்த பருப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், வீட்டில் அரைச்சது. முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு மீடியம் குக்கிங்கில் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிடலாம். நிமிஷம் ஆகிடுச்சு. முருங்கைக்காய் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு ஊற வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணி போட்டு இந்த பச்சை வாசனை போடணுன்னு நம்ம எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். புளி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு நம்ம பார்த்துடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சும்மா 2 சீரகம், 2 வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம் தோலோட. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளாம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் ஸ்டேஜில் இந்த பருப்பு இருக்குது இல்லையா, பருப்பு முருங்கைக்காய், இதை எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எடுத்து மாற்றியாச்சு. இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். கம கம சாம்பார் ரெடி.